புதுசாக நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வர போகிறாங்கன்னே வச்சுக்கலாம். ஸோ அவங்களாம் வராங்கன்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? இவ்வளோ நாள் நீங்கள் பழகாத இந்த ஹேபிட் வந்து சடானாக நியூ இயருங்கிறதுனாலையோ நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்துங்கிறதுனாலையோ இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்சிங். எதெல்லாம் 2021லேருந்து 24 வரைக்கும் பண்ணாங்களோ அதை 2025 பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்துட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது கீழே. இன்னும் அது ரெக்கவர் ஆகலை. இன்னுமே நிறைய பேர் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அது ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். லாபம் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு எங்கே நல்லா பண்ணலையோ அங்கே போய் முதலீடு பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க தான் என்ன பண்ணுவோம், எங்கே நல்லா பண்ணியிருக்கோம் அங்கேயே இங்கே நல்லா பண்ணாதப்போ நம்ம வந்து பண்ண மாட்டோம். 2025 நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்? வாட் வி நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் இஸ் அவைலபிள். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு என்ன தேவைங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிங். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். நம்ம 2025 காலடி எடுத்து வச்சிட்டோம். Jan 1 எல்லாருமே ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும். ஸோ இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட இதில் சொல்கிறேன் சார், நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணணும், நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வர போகிறாங்கன்னே வச்சுக்கலாம். ஸோ அவங்களாம் வராங்கன்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? 2025 ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு சேவிங்ஸை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டே, ஒரு ஸ்பெசிஃபிக் இயருங்கிறதே நான் உடன்படலை. ஓகே. ஒரு சடனாக ஒரு பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. என்னென்னா 8% ஆஃப் த பாப்புலேஷன் தான் அந்த ரெசல்யூஷனை கடைசி வரைக்கும் அந்த வருஷம் வரைக்கும் வச்சிட்ருக்கிறது. விச் மீன்ஸ் பிஹேவியர் இல்லை, இவ்வளோ நாள் நீங்கள் பழகாத அந்த ஹேபிட் வந்து சடானாக நியூ இயருங்கிறதுனாலையோ நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்துங்கிறதுனாலையோ இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்சுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே. கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இன் 2025 எதெல்லாம் 2021லேருந்து 24 வரைக்கும் பண்ணாங்களோ அதை 2025 பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா, 2021லேருந்து 24 வரைக்கும் கஸ்டமர்ஸ் have skewed their investments only in equity. ஓகே. ஈக்விட்டியை தவிர வேறு எந்த அசட் கிளாஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலை. எஸ்பெஷலி ஸ்மால் கேப், மிட் கேப்பு, நிறைய F&O ட்ரேடிங்கு, பென்னி ஸ்டாக்ஸில் வாங்குறது, இந்த ஸ்டாக்கை 10 டைம்ஸ் ஆனது, 5 டைம்ஸ் ஆனது, இதெல்லாம் பழைய ஸ்டோரியை பார்த்துக்கிட்டு இப்படி தான் 2025 இருக்குங்கிறத முதல்ல அதை மனசுலேருந்து எடுத்துடணும். எப்பயுமே அசட் அலோகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட் வில் நாட் மேட்ரு ஃபார் எ 25-year-old guy ஆர் எ 30-year-old guy. பட்டு ஓரளவுக்கு சைஸபிளாக பணம் வச்சுருக்காரு, அவர் ஃபுல்லாக ஈக்விட்டியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவர் கொஞ்சம் நிதானமாக பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் பண்ணணும். ஏன்னா ஒரு காரில் நம்மளுக்கு ஆக்சிலரேட்டர் வேணும், சீட் பெல்ட்டு வேணும், நம்மளுக்கு பிரேக்கு வேணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் ஆக்சிலரேட்டர்னால் உங்களுக்கு வந்து ஈக்விட்டியும், உங்களுக்கு ஓரளவுக்கு சீட் பெல்ட்டு கொடுக்குற கொஞ்சம் கோல்டு சில்வரும், கொஞ்சம் பாண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி. ஏன்னா இன்றைக்கி டாலர் வந்து 86 கிட்ட போயிட்டு இருக்கு, 85-80 பார்த்தோன்னா. ஸோ ருப்பி பயங்கர டிப்ரிசியேஷனு, வெரி ஹை இன்ஃப்ளேஷன் என்விரான்மெண்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் 2025 லாஸ்ட்டு 3-4 இயர்ஸில் ஈக்விட்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தென் இப்போ உங்களுக்கு ஒரு அலாம் அடிக்கணும். 2025 இஸ் நாட் லைக் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியாக முதலீடு பண்ணணும். சார் 2025 இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம போன வருஷம் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்துட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது கீழே. இன்னும் அது ரெக்கவர் ஆகலை. ப்ளஸ் ட்ரம்ப் அங்கே ஜெயிச்சார். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து எல்லாருமே வந்து ஷேர்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பித்தாங்க, FI வெளியே போக ஆரம்பித்தாங்க. எல்லாமே இப்படிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்ன வரைக்கும் அது ரெக்கவர் ஆகலை. இன்னுமே நிறைய பேர் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அது ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்குது. ஸோ இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இது ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணுமா, இல்லை அது ஒரு கரெக்டான டைமா? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க மார்க்கெட் ஏற்கனவே டைம் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு கோல் வச்சிட்டீங்க, இது பண்ணால் அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி திங்கிங் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கானமி பிட்வீன் 2014 to 2018. பட் இப்போ ட்ரம்ப் 2024 to 2028 is not the same scenario like 2014 to 2018. People are extrapolating past performance of Donald Trump from 2024 to 2028. என்ன ரீசன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. 2014 to 2018 mortgage interest rate 0% or 1%.
இன்ட்ரெஸ்ட் ரேட் லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்றைக்கி ஹோம் லோனு மார்கேஜ் யூஎஸில் 5-6%. ப்ளஸ் இன்றைக்கி நிறைய நோட்டை பிரிண்ட் பண்ணி ஏகப்பட்ட இன்ஃப்ளேஷன், ப்ளஸ்ஸு நிறைய பாரோயிங்ஸுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஹவு யூஎஸ் இஸ் கோயிங் டு சர்வீஸ் த லோனுங்கிறது nobody knows and nobody has got the answer. ஸோ 2014 2018 ட்ரம்ப் நல்லா பண்ணியிருக்காருங்கிறதுனால 2024 2028 வரைக்கும் நல்லா பண்ணுவாருங்கிற அர்த்தமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம எடுத்துக்கவே கூடாது. செகண்ட் லாஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்போது மேஜராக எதனால் ஃபால் ஆச்சுன்னா எஃப்ஐஎஸ் அவுட்ஃப்ளோ. எஃப்ஐஎஸ் எப்படின்னா, எஃப்ஐஎஸ்லேயே நம்ம நிறைய வகை இருக்குது. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இருக்குது, எஃப்ஐஎஸில் பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் எஃப்ஐஎஸ் இருக்காங்க. இவங்க வித்ட்ரா பண்ண ரீசன் என்னென்னா நல்ல ரிட்டர்ன்ஸ், 3 years 4 years 5 years நல்ல இந்தியாவில் நல்ல ரிட்டர்ன்ஸ் 20% மேலே ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ எங்கள் எப்பயுமே எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே லாபம் இருக்கோ லாபம் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு எங்கே நல்லா பண்ணலையோ அங்கே போய் முதலீடு பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க தான் என்ன பண்ணுவோம், எங்கே நல்லா பண்ணியிருக்கோம் அங்கேயே பண்ணுவோம், இங்கே நல்லா பண்ணாதப்போ நம்ம பண்ண மாட்டோம். இட்ஸ் ஆக்சுவலி எஃப்ஐஎஸ் ஆர் ஜஸ்ட் ஆப்போசிட். தே ஆர் வெரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். இந்த சென்ஸ் எங்கே சந்தர்ப்பம் இருக்குது ரெடியாக இருப்பாங்க. இங்கே சரியாக பண்ணல, நல்ல வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்குது, சைனாக்கு போவாங்க, யூஎஸ்க்கு போவாங்க, இந்தியாவுக்கு வருவாங்க, சிங்கப்பூர் வருவாங்க. ஸோ தே மெனுவர் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இப்போது எஃப்ஐஎஸ் கடைசி ஒரு 4 months இல்லை 5 months, இன்ஃபேக்ட் ஃப்ரம் ஏப்ரல் 2024 எடுத்து பார்த்தீங்கன்னா more than 3 lakh crore வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த அக்டோபர் நவம்பரில் மட்டுமே more than 2.5 lakh crore வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஓகே. ஸோ வெரி ஹெவி ஃபால். இது ஃபுல்லாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எஸ்ஐபி மாதம் நம்மளுக்கு 25,000 கோடி வருது, விச் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி வருது. எஃப்ஐஎஸும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் ஆல்மோஸ்ட் தே அப்சர்வ்டு தி ஃபால் ஆஃப் தி செல்லிங் ஆஃப் எஃப்ஐஎஸ். ஸோ நம்ம எப்படின்னா இந்த எஃப்ஐஎஸ் வித்ட்ரா பண்ணதுனால என்ன ஆகிடுது, இங்கே பணத்தை ருப்பீஸில் வித்ட்ரா பண்ணணும். தென் அவங்க எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க, டாலர்ஸுக்கு போவாங்க. ஸோ ருப்பீ இஸ் கன்வெர்ட்டிங் டு அ டாலர். ஸோ டாலர் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரென்த்னிங். ஸோ தட் ஹஸ் புட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் த ருப்பி. 84 85, 85 85, 80 பார்த்தேன், 86 ப்ரீச் ஆச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன ஆகும்னா அந்த பணம் அவுட்ஃப்ளோ மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இதனால நமக்கு என்ன இம்பேக்ட் இருக்குன்னா, வென் எவர் ருப்பி ஃபால்ஸ், which means whenever the dollar appreciates, it put enormous amount of pressure on the inflation. என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, எப்போல்லாம் நம்ம கரன்சி கம்மி ஆகிட்டே இருக்கோ இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக போகுது, விலைவாசி கூட போகுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, 84 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, இப்போ 86 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க. சிம்பிள். 10,000 ரூபா வச்சுருக்கீங்க பணம், 84 ரூபாய்க்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க. இப்போது 86 ரூபாங்கும்போது யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் ருப்பீஸ் அண்ட் ஹை டாலர்ஸ் டு பர்ச்சேஸ் த ஃபாரின் குட்ஸ். இதுதான் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ டீசலு, பெட்ரோலு, விச் மீன்ஸ் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் நம்ம டாலரில் 84க்கு வாங்குறதுக்கும் 86க்கு வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம வாங்குகிற மொபைல் ஃபோனு, நம்ம வாங்குகிறோமே கோல்டு, வாங்குகிறோமே கோல்டு, நம்ம எல்லாம் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். ஸோ என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக போகுது, விச் மீன்ஸ் விலைவாசி ஜாஸ்தியாக போகுது. விலைவாசி ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, தென் நீங்கள் வச்சுருக்கிற அசட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய வேல்யூ டவுன் ஆகும், பணத்துடைய வேல்யூ கம்மியாகும். ஸோ ஏழைங்க கஷ்டப்படுவாங்க, மிடில் கிளாஸ் கஷ்டப்படுவாங்க, பணக்காரங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அசட்ஸ் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, இந்த இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் தான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம் இன் 2025. யூஎஸுக்கும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரில, இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷன் 6% 7% இருந்தாலுமே இன்றைக்கி 1 லட்சத்துக்குலாம் வேல்யூவே இல்லாமல் இருக்குது, 50 லட்சத்துக்குலாம் வேல்யூவே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி 500 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் 500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 2-3 நாள் 4 நாள் கறியாக தான் வாங்க முடியும். நல்லா 200 ரூபா எடுத்துகிட்டு போனாலே ஒரு வாரத்துக்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் தான் ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்க்காக இன்றைக்கி இருக்குது. இந்த 2025 அது இட் வில் கண்டினியூ டு பி தேர் ஃபார் சம் டைம். ஸோ நீங்கள் எப்போயுமே சொல்லுவீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதில் பண்ணுறீங்கன்றத நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ நீங்களே சொல்கிறீங்க இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் என்னென்ன மூவ் எல்லாம் நம்ம பண்ணலாம் சார்? ஸோ என்ன மெயினாக சொல்கிறோம்னா, என்ஆர்ஐஸ்க்கு என்ன சொல்கிறோம்னா,
என்ஆர்ஐஸ் வந்து இப்போ யூஸ்வலாக வந்து என்ஆர்இ டெபாசிட் பண்ணுவாங்க. என்ஆர்இ டெபாசிட்டில் உங்களுக்கு டிடிஎஸ் கிடையாது. அவங்களுக்கு தே கேன் ரெப்பாட்ரியேட், வேணும்னா பணத்தை எடுத்துகிட்டு போகலாம். எல்லா என்ஆர்ஐஸுக்கும் என்னென்ன சொல்கிறோன்னா, அவங்க எஃப்சிஎன்ஆர்பி விச் ஆர்பிஐ டிட்டர்மைன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.5% இன்றைக்கி எல்லா பேங்க்குக்கு போனாலும் அவங்களுக்கு 5.5% கிடைக்கும். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா எல்லா பணத்தையும் நீங்கள் ருப்பியில் போடாதீங்க. கொஞ்சம் டெபாசிட் எஃப்சிஎன்ஆர்பியில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு 5.5% டாலர் ரேட் இருக்குது. கொஞ்சம் டென்யூர் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருந்தால் அதோட கொஞ்சம் கம்மி. எக்ஸாக்டாக எனக்கு என்ன ரேட்டுன்னு தெரியல. அட்லீஸ்ட் யூ வில் கெட் க்ளோஸ் டு 5% ஆன் டாலர் ரேட். ஓகே. ஸோ சம் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹேஸ் டு கீப் இன் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ். ஏன்னா நீங்கள் கோல்டில் வாங்குறதுக்கு பதிலாக ஈக்விட்டியில் வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் டெபாசிட் வச்சுன்னா டாலர் அப்ரிஷியேட் 86 87 போச்சு, 88 போச்சு, 89 போச்சுன்னா இங்கே உங்களுக்கு 7% 8% வரதுக்கு ருப்பி ஃபால் ஆகிடுதுன்னு வச்சுங்க, அதோடைய வேல்யூ இல்லாமல் போயிடும். அதனால் எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். இன்ஃப்ளேஷன் அதிகமானதுனால இன்ஃப்ளேஷன் இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஈக்விட்டி இஸ் ரிஸ்கி, இன்ஃப்ளேஷன் இஸ் டெட்லி. ஸோ பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போகிறதுனால ஈக்விட்டியை யூ கேன் நாட் கட் ஆஃப், விச் மீன்ஸ் ஈக்விட்டி வில் கண்டினியூ டு பி தேர் இன் த போர்ட்ஃபோலியோ. எதில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர்ஸ். மூணாவது வந்து லார்ஜ் கேப்ஸ் ஆர் வெரி அட்ராக்டிவ். எஃப்ஐஎஸ் புல் அவுட் பண்ணி போனதில் என்ன ஆகிடுதுன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், உங்களுக்கு ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஏஷியன் பெயிண்ட்ஸு, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ நிறைய லார்ஜ் கம்பெனிஸு ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எரோட் ஆகி போயிடுது. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% ஃபால் இருக்குது. ஸோ லார்ஜ் கம்பெனிஸில் யாரெல்லாம் இது வரைக்கும் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க தே கேன் டெஃபினெட்லி கெட் இன் டு ஏ லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோ. எவ்வளோ வாங்கலான்னா 10 வருஷம் பணமாக இருந்தால் ரெகுலராக வாங்கிட்டே இருக்கலாம். யாரெல்லாம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தே ரீச்ட் ஏ கோல். 75 லட்சம் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 85 லட்சம் 90 லட்சம் வந்துருதுன்னா இப்போ கிராப்பை ஃபெர்டைல் பண்ணுறது ரைட்டான அப்ரோச். விச் மீன்ஸ் அவங்க கோல் ரீச் ஆகிடுச்சு, பொண்ணு கல்யாணம் இருக்குது, பையன் கல்யாணம் இருக்குன்னா ஒரு 60 லட்சம் 70 லட்சம் இதை புக் பண்ணிவிட்டு சேஃபாக வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். நான் சொல்கிறது வந்து கோலை ரீச் பண்ணாதவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் 2-3 வருஷம் தான் இருக்குன்னா மார்க்கெட்டெல்லாம் பார்க்கவே கூடாது. ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ரைட்டான அப்ரோச். ஸோ 2025 இஸ் நாட் கோயிங் டு பி லைக் 2024 ஆர் 2021. 2025ல் பர்ஃபெக்ட் அசட் அலோகேஷனை மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லா அசட் கிளாஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வியூ. ஓகே சார். ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன, 2025ல் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவா இருக்கும்? எனக்கு வந்து நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ் கோல் இருக்குது. ஐ வில் கண்டினியூ டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி. ஓகே. பட் கொஞ்சம் பேலன்ஸ்டாகவும் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆல் த மணி ஐ வில் நாட் புட் இட் இன் ஈக்விட்டி. 50-60% ஐ வில் கீப் இட் இன் ஈக்விட்டி. 20-30% ஐ வில் இன்வெஸ்ட் இன் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் பேலன்ஸ்டு ஃபண்டில். 10-20% ஐ வில் கீப் இட் இன் கோல்டு அண்ட் தி மல்டி அசட் போர்ட்ஃபோலியோ. நான் பியூர் கோல்டு பண்ண மாட்டேன் பிகாஸ் ஆஃப் டாக்ஸேஷன். மல்டி அசட் ஃபண்டில் பண்ணுவேன். ஸோ திஸ் வில் பி மை அசட் அலோகேஷன். பட் மை ஷர்ட் மே நாட் ஃபிட் தி இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ. அவங்களுக்கு என்ன சைஸ் ஃபிட் ஆகும், அவங்களுக்கு என்ன தேவை, ஏன்னா வாட் வி நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் இஸ் அவைலபிள். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு என்ன தேவைங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிங். ஏன்னா எனக்கு சூட் ஆனது மற்றவங்களுக்கு சூட் ஆகாது. அவங்களுக்கு என்ன சைஸ் ஷர்ட்டாக ஃபிட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி 10 வருஷம் பணம் ஈக்விட்டி, 1 வருஷம் பணம் ஈக்விட்டியில் போகவே கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை சிம்பிளாக ஃபாலோ பண்ணி ஒரு ரைட் அசட் அலோகேஷனை பண்ணாங்கனாலே த வெல்த் இஸ் ஆட்டோமேட்டிக். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ கேஷவ்.